வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேக்ரவுண்டில் தெரியுது இல்லைங்களா இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தனியாக தான் எல்லாமே ஸ்டிக் பண்ணேன். ஸோ அதை யாரோட ஹெல்ப் இல்லாமல் நானே தான் பண்ணேன். ஸோ தனியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நம்மளே செஞ்சிடலாம், பொறுமையாக செஞ்சிடலாம். யாரோட ஹெல்ப் இல்லாமையும் நம்ம செய்ய முடியும். ஸோ அது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இதை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்படி எடுத்து ஒட்டும்போது கஷ்டமாக இருக்கும், இப்படி சுருண்டு வந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த எடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டிக் இப்படியே இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம ஆப்போசிட் சைடு வச்சு இப்படி சுருட்டிக்கலாம். ஏன்னா நம்ம தனியாக தான் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி சுற்றிட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். ஸோ அமுத்தி விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு சுருங்காமல் இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி வந்து சுருங்காமல் நீட்டாக வந்து நின்றுக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்து எடுத்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி வாங்க நம்ம எப்படி ஒட்டலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இந்த வாலில் தாங்க ஹார்ட்டினோட பிக்சர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத் எடுத்துக்கோங்க. ட்ரை கிளாத் எடுத்துகிட்டு வால் நம்ம எங்கே வந்து அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறோமோ அந்த வாலில் வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா டஸ்ட் இருக்கக்கூடாது, அதனால். ஸோ அந்த இடத்த ஃபுல்லாக நம்ம வந்து தொடச்சிடலாம். இந்த பிக்சர் வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ஒரே பிக்சர் தான், செப்பரேட்டாக இல்லை. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். ஸோ பெரிய பிக்சராக இருக்குங்காட்டி பார்த்து பொறுமையாக ஓட்டணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், மெதுவாக எடுத்துக்கலாம். பாதி வந்து எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த பின்னாடி இருக்கிறது வந்து இப்படி மடக்கிக்கிட்டு இந்த ஸ்டார்டிங் நம்ம எங்கே வேணுமோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த பின்னாடி நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இழுத்துட்டே வரலாம். ஸோ இப்படி வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டே வரணும். நான் இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக பபிள்ஸ் இல்லாமல் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஃபுல் ஹாப்பினாக இருக்குங்காட்டி செப்பரேட் பிக்சர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து தனித்தனியாக எடுத்து ஓட்டுறது ஈஸியாக இருக்கும், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் ஓட்டலாம் வாங்க. அடுத்தது இந்த வாலில் தாங்க நான் வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்ட போகிறேன். இது வந்து இந்த ஸ்டிக்கர் தான் நான் ஓட்ட போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஹாலில் தான் நான் ஓட்ட போகிறேங்க. ஸோ இது வந்து ஒரு பேர்டும் அம்மாவும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஃபுல் தீம் வரும். ஸோ வந்து வாங்க எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்களா அது 2 இருக்குது. ஸோ இது வந்து சாம்பிள். இந்த சாம்பிளை வந்து நம்ம இப்போ வெட்டி எடுத்துகிட்டு ஓட்டலாம். நான் இப்போது வெட்டினதை வந்து இந்த பவர் போர்டில் வந்து நான் வந்து உள்ளே வந்து சொருகி வச்சுருக்கேன். ஏன்னா இதை பார்த்து ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ இதாங்க ஃபஸ்ட்டு பிக்சர். இதில் வந்து 2 பேப்பர் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதில் வந்து ஏ அண்ட் பின்னு அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஏ. அப்புறம் வந்து நம்ம எதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1 2 3 கொடுத்துருவாங்க. ஸோ 1. அடுத்தது வந்து நம்ம எது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த பிக்சரு பெரிய பிக்சர் அப்படிங்கிறத பார்த்து நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம நம்பர்ஸ் பார்த்து எடுத்து ஒட்டிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் ஒட்டுறக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒட்டி எடுத்துடலாம். ஸோ வந்து இப்போ ஓட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சர் இல்லையா. ஸோ இந்த பிக்சர் வந்து நான் இப்போ எடுத்துக்க போகிறேன்.
இப்படி எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ நான் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் லைட்டாக, அதை அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் இதை எடுத்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இப்படியே மேலே கொண்டு வரலாம். ஜஸ்ட்டு ஏதோ ஒரு பக்கம் லைட்டாக நான் இந்த எட்ஜு மட்டும்தான் ஒட்டி வச்சுருந்தேன். இப்போ அதை ரிமூவ் பண்ணி கரெக்டாக ஒட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம தனியாக ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டணும். அதனால் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுற டைப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதே மெதுவாக அந்த ஷேப்ஸ்க்கான பிளேசஸில் ஓட்டலாம். பொறுமையாக பண்ணும்போது எந்த பபிள்ஸும் வராது உங்களுக்கு. ஸோ அந்தந்த அந்தந்த ஷேப்போட இதுலேயே நம்மளும் அந்த ஷேப் மாதிரியே விட்டோம்னாக்கா பபிள்ஸ் வராது. இந்த செகண்ட் பிக்சர் இது. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ எடுத்து ஓட்ட போகிறோம். இந்த பிக்சரை வந்து நம்ம இப்படி ஒட்டிட்டோம். தெரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து அழகாக இருக்குது. ஸோ இதாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வாங்கி ஓட்டின பிக்சர். ஸோ இது வந்து நம்ம கிச்சனுக்காக வாங்கின ஸ்டிக்கருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் டைப் தான். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நம்ம இப்படியே எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லென்த்து வந்து நிறையா இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நமக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். வாங்க நான் கிச்சனில் எப்படி ஸ்டிக் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோடய கிச்சன் டைல்ஸுங்க. எனக்கு வந்து பாதி டைல்ஸும் பாதி வால் தான் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும், டைல்ஸில் மட்டும்தான் ஓட்ட முடியுமா, வால்லையும் ஓட்டலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ வந்து நான் டைல்ஸ் அண்ட் வாலில் ரெண்டுமே தான் ஓட்ட போகிறேன். ஸோ வந்து எப்படி ஓட்டுறேங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிரிக்கக்கூடாது, மேலேருந்து மட்டும் பிரித்து எடுத்துக்கலாங்க. பொறுமையாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எட்ஜிலேருந்து ஒட்டிட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த பின்னாடி இருக்க பேப்பரை நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரித்து ஒட்ட போகிறேன். ஸோ வந்து இது மாதிரி மெதுவாக தேய்ச்சி விட்டு நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஓட்டிட்டு காட்டுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தது தான் நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் எப்படி ஸ்டிக் பண்ணேன் அப்படிங்கிறதான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.